கர்வத்தை அடக்கிய கந்தன். படத்தில் நீங்கள் பார்க்கும் இந்த கோட்டை சிங்கமுகன், சூரபத்மனின் தம்பி என்பவனால் கட்டப்பட்ட யானை கோட்டை. இந்த கோட்டையின் விசேஷம் என்னவென்றால், இதன் வாசலிலிருக்கும் 2 யானை சிலைகளும் ஒரு மாய மந்திரத்தால் உருவாக்கப்பட்டவை. யாராவது எதிரிகள் உள்ளே நுழைய முயன்றால் அந்த சிலைகள் உயிர் பெற்று அவர்களை தாக்கும். சிறுவனின் வருகை. ஒரு நாள் மாலை வேளையில் கையில் ஒரு சிறிய தண்டாயுதத்துடன் ஒரு சிறுவன் இந்த கோட்டை வாசலுக்கு வந்தான். அவன் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகை. அவன்தான் நம் முருகப்பெருமான். வாசலில் நின்றிருந்த 2 அசுர வீரர்கள், படத்தில் உள்ளவர்கள் போல, அவனை தடுத்து நிறுத்தினார்கள். சிறுவனே, எங்கே போகிறாய்? இது அசுரர்களின் கோட்டை. இதன் உள்ளே நுழைய உனக்கு துணிச்சல் உண்டா? இந்த யானை சிலைகள் உன்னை இப்போதே நசுக்கிவிடும் என்று எக்காளமிட்டுச் சிரித்தனர். சிலைகளின் மாற்றம். முருகன் மெல்லச் சிரித்துவிட்டு தனது பாதத்தை பூமியில் பலமாக அழுத்தினார். அவ்வளவுதான். திடீரென அந்த பெரிய கல் யானைகள் பிளிரத் தொடங்கின. ஆனால் அவை முருகனை தாக்கவில்லை. மாறாக அவரது தெய்வீக தோற்றத்தைக் கண்டு பயந்து அப்படியே மண்டியிட்டன. அசுர வீரர்கள் கையிலிருந்த ஈட்டிகள் தானாகவே தரையில் விழுந்தன. ஞானப்பாடம். அதிர்ந்து போன அசுரர்களிடம் முருகன் சொன்னார், கல்லாலான கோட்டையும் ஆணவத்தாலான மனமும் எப்போதும் நிலைக்காது. தர்மம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் வெற்றியும் வலிமையும் இருக்கும்.